அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு முக்கியமான செய்தி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங் ரோஸ் 3.5% த்ரூ ஆகஸ்ட் 2023 டு ஜூலை 2024 சர்வ்ஸ் கவர்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, அதாவது ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளோ செலவு பண்ணுறோம், கன்சம்ஷன் எப்படி இருக்குது, என்ன பேட்டர்ன்ஸில் இருக்குது, ஆவரேஜ் ஸ்பெண்டிங் பெர் கேபிட்டா ஸ்பெண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் 2023 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஸ்பெண்டிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி பார்க்குறப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கனாமின்னு பார்க்குறப்ப ஓரளவுக்கு பாசிட்டிவான திங் தான். ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணுவோம். அப்போ ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணுறப்ப ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலாக ஒரு க்ரோத் அப்படிங்கிறத நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே ரூரல் ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது 2022-23 கம்பேர் பண்ணுறப்ப 2023-24 ரூரல் ஏரியாஸில் பார்த்தோம்னா 2079 ரூபா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இதுவே அர்பன் ரீஜனில் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது 6996 ரூபா இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 ரூபா இல்லை 6000 ரூபா ரூரலில் இருக்கவங்க இல்லை அர்பனில் இருக்கவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதையுமே கொடுத்துருந்தாங்க. ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது நான் ஃபுட் ஐட்டம்ஸில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நான் ஃபுட் ஐட்டம்ஸ்ல தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உணவு சாராத பொருட்கள் மீது தான் இந்த ஸ்பெண்டிங்ல ஹையர் பர்சன்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உணவு சார்ந்த பொருட்களுடைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. ஏன் கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆயில் பிரைஸ் வந்து கம்மியாக இருக்கு. எடிபிள் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பிரைஸ் கம்மியாகிறத விட அதை வாங்குறது கம்மியாக இருக்கு. அதனால தான் வந்து நான் ஃபுட் ஐட்டம்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்பெண்டிங் கம்மியாகி ஃபுட் ஐட்டம்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு முக்கியமான செய்தி வந்து கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நிறைய ஆர்டிகல்ஸ் மன்மோகன் சிங் அவர்களை பற்றி ஒவ்வொருத்தரும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஃப்ரீ டைம் இருந்தால் எடுத்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 22% ரைஸ் இன் என்ரோல்மெண்ட் ஆஃப்டர் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ரோல்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 22% ஸ்கூல்ல என்ரோல்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன திட்டத்துக்கு கீழே அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அண்டர் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் ஹாஸ் லெட் டு 22% இன்க்ரீஸ் இன் ஓவரால் என்ரோல்மெண்ட் as per டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரு அவங்க இந்த ஸ்டடியை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன் 2015 வந்திருக்கும். அதுக்கு கீழே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு கீழே இந்த ஒரு இனிஷியேட்டிவ்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 7 வருஷங்களில் 22% என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கிறனால ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 23 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அதை தாண்டி இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்துருந்துச்சு. ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அகாடமியா டுவர்ட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச். ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அகாடமியா டுவர்ட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச். இது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அகாடமியா டுவர்ட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது நமக்கு அகாடமியா, நமக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசாக வரக்கூடிய அர்பன் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிட்டியில் அதை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கொலாபரேஷனை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்த 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.